பிஹைண்ட் பக்தி வழங்கும் சனி வக்ர பெயர்ச்சி பலன்கள் 2026. டைட்டில் ஸ்பான்சர் காட்டன் ஹவுஸின் ஆடி டபுள் கொண்டாட்டம். காட்டன் ஹவுஸ் திருவான்மையூர் மற்றும் இப்பொழுது OMR காரபாக்கத்தில். புதுசா இன்னும் பெருசா மிக பிரம்மாண்டமாய். லொகேஷன் அண்ட் ஃபர்னிச்சர் பார்ட்னர் லாவிஷ் ஃபர்னிச்சர். 20 வருஷமா நீங்க திருவான்மியூர் காட்டன் ஹவுஸுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஆதரவை இனி OMR காரப்பாக்கத்திலையும் தொடர்ந்து கொடுக்கணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ராசிகளுடைய இறுதி ராசியான மீன ராசிக்கு வந்தாச்சு. ஸோ மீன ராசியில தான் சனி வக்ர பயிற்சி அடைகிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மீன ராசிக்கு இதனால என்னென்ன பலன்கள் ஏற்பட போது, என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கஜலட்சுமி மேம், நீங்க சொல்லுங்க. மீனராசிக்கு இந்த வக்ர பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல மீனராசிக்கு உடல்நிலை சூப்பராக இருக்கும். ஏன்னா முதல்ல அவங்க அஃபெக்ட் ஆனதே உடலில் தான். ஒரு நடுக்கம், ஒரு தயக்கம், ஒரு பயம், அவங்களுக்கு புரியாத அவங்களுக்கு இனம் புரியாத ஒரு பயம் அவங்க உடம்புல வந்து ஒட்டிக்கிட்டே இருந்துச்சு. உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ஏதாவது ஒரு வேலை செய்கிறாங்கன்னா ஒரு தயக்கத்தோடையே செஞ்சுட்டு இருந்தாங்க. அது எல்லாமே இப்போ கிளியர் ஆகும். அதே மாதிரி மீனராசி குழந்தைங்க நிறைய விஷயத்தில் எஃபெக்ட் போட்டு படித்தாங்க. ஆனால் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வரலை. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண 10th இருக்கட்டும், 12th இருக்கட்டும், நீட்டாக இருக்கட்டும், IIT இருக்கட்டும், எதுலேயுமே அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்கோ பர்சன்டேஜ் எதுவுமே அவங்களுக்கு வரலை. அது இந்த 139 நாள் இப்போ வரக்கூடிய ரிசல்ட்டாக இருக்கட்டும், இல்லை இப்போ வரக்கூடிய காலேஜுக்கான அந்த கவுன்சிலிங் வரக்கூடிய அந்த ரேங்க் லிஸ்ட்டாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஃபேவராக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனாலும் கடைசி ரவுண்டு கவுன்சிலிங்லேயாவது அவங்களுக்கு சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்பும் அமையும். அதே மாதிரி ஹையர் எஜுகேஷனுக்காக கடல் கடந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனராசினர்கள் நிறைய ட்ரை பண்ணாங்க. அதே மாதிரி மீனராசினர்கள் நிறைய பேர் ஃபாரினில் தான் இருப்பாங்க, கடல் கடந்து தான் இருப்பாங்க வேலையில். அவங்க எல்லாருக்கும் இந்த PR இஷ்யூ, இல்லை வேலையில் ஏதோ ஒரு சிக்கல், இல்லை இந்த வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போகலாமா, இல்லை இந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போகலாமா, நிறைய ஆசிலேஷன் மைண்டோடு இருந்திருப்பாங்க. அது எல்லாமே இப்போ அவங்களுக்கு ஸ்டடியான ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கான ஒரு தெளிவான பாதை தெரியும். அதே மாதிரி மீனராசி நேயர்களுக்கு அவங்க அப்பாவோட ஒரு பெரிய இணக்கம் இல்லாமல் இருந்திருக்கும். இப்போ அப்பாவோட சப்போர்ட் இருக்கும். அப்பா என்ன சொல்வாருன்னா, நீ வேலை பாருப்பா, நீ பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறியா, எனக்கு பண்ணி அமைச்சு கொடு, நான் கூட இருந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நான் கூட இருந்து பிஸ்னஸ் பார்த்துக்கிறேன், உனக்கு சப்போர்ட் பண்ணித்தரேன். அதே மாதிரி அப்பா மூலிமா வரக்கூடிய சொத்துக்களோ, இல்லை அப்பா வந்து நீ வீடு வாங்கு, நான் உனக்கு ஏதாவது பணம் உனக்கு உதவி பண்ணித்தரேன், அந்த மாதிரியான நிறைய வாய்ப்புகள் அமைவதற்கு மீனராசிக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிட்டே இருந்த இணக்கம் எல்லாம் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸில் இருந்திருப்பாங்க. உறவினர்கள் கிட்டேயே அவங்க யார்கிட்டையும் பேசாமல் ரொம்ப ரிசர்வ் டைப்பாக இருந்திருப்பாங்க இந்த மீனராசினியர்கள் இந்த 7 சனியில். அதுலேருந்து எல்லாமே இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக அவங்க ப்ரீத்திங் பண்ணக்கூடிய காலமாகவும் இருக்கும். யார் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அதற்கான மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. மீனராசினியர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கங்க. 139 நாள் உங்களுக்கான ஒரு காலமாக இருக்கும். எஸ். ஸோ மீனராசிக்காரர்களுக்கு தந்தையிடமிருந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் சிஸ்டம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக அருண்குமார் சார் ரெடியாக இருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், இந்த சனி வந்து மீனராசியிலிருந்து தான் வக்ரமே ஆகுறாங்க இல்லையா? ஸோ இதனால மீனராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது? மீனராசிக்காரர்களுக்கு இந்த லாஸ்ட் ஒரு 3 வருஷமா 7.5 சனி தொடங்கி நடந்துட்டு இருக்குது. 7.5 சனி காலத்துல சனி பகவான் வலுவை இழந்து வக்ரம் பெறும் பொழுது நிச்சயமாக ஜென்மத்திலே சனி வக்ரம் அடைகிறதுனால உடல் ஆரோக்கியம் அவங்களுக்கு வரும். இதுக்கு முன்னாடிலாம் ஒரு இனம் புரியாத கவலை இருந்துகிட்டே இருந்தது. வீட்டில் எல்லாம் இருக்கு சார், யாருக்காவது ஒரு ஆளுக்கு ஒரு நிம்மதி இல்லாதவே போயிட்டே இருக்கு. மீனராசி எப்படின்னா, தனக்காக வாழாத தான் வீட்டில் இருக்கிற பொண்டாட்டி, புள்ள, மாம, மச்சான், அப்பா அம்மா இதை நினைச்சு தன்னைத்தானே வருத்தி கொண்டுட்டு இருந்தீங்க. ஆனால் இந்த வக்ர சனி என்பது உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, அந்த வாழ்க்கையை நீங்கள் அற்புதமாக தொடங்கி வாழணும் அப்படின்றத உணர்த்தக்கூடிய அடிப்படையில் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். குறிப்பா மீனராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும், குடும்பத்தில் அமைதி, சந்தோஷம், நிம்மதி பெருகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வாக்கு வன்மை அதிகரிக்கக்கூடிய அனுகூலத்தை இறைவன் கொடுக்க போறார். அதே மாதிரி பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை கண்கூட இந்த 4 மாசத்துல பார்ப்பீங்க. 3வது நபர்களால் இருந்து வந்த பல அழுத்தங்கள் தானாக விலகும். ஏற்கனவே தடைப்பட்டு நின்ற காரியத்தெல்லாம் தடையில்லாம தொடங்கி ஒரு புது தன்னம்பிக்கை, புது தைரியத்தோடு உங்களுடைய நாட்களை நீங்கள் எதிர்கொள்ள போகிறீர்கள். குறிப்பா மீனராசிக்காரர்களுக்கு இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவால நீங்கள் செய்த புண்ணிய காரியத்துக்குரிய பலன்கள் எல்லாம் கிடைக்கும். பிள்ளைகளால உங்களுக்கு பெரிய பெரிய அனுகூலங்கள் ஏற்படுத்தும். பிள்ளைகளுக்கு சுபகாரியங்களை செஞ்சு வைக்க போறீங்க. அதே மாதிரி லாஸ்ட் ஒரு 1.5 வருஷமா மனநோயில மாட்டிக்கிட்டு இருக்கேன் சார், ஆன்சைட்டி, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், ட்ரௌமா, இந்த மாதிரியான விஷயங்கள் எதெல்லாம் பாதிச்சதோ அதுல இருந்து நீங்கள் மீண்டு வர போகிறீர்கள். இல்லற வாழ்க்கையில கணவன் மனைவி பிரிஞ்சவங்க சேருவீங்க. கல்யாண வயசுல இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் கூடி வரும். தவறான பழக்க வழக்கத்துல மாட்டிக்கிட்டு மீள முடியலன்னு நினைச்சவங்கெல்லாம் நிச்சயம் இந்த வக்ர சனி என்பது நல்ல புத்தி சிந்தனைகளை ஏற்படுத்தும். கொடுக்கல் வாங்கல் இருந்த சிக்கல் சரியாகும். கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகள் சாதக பலனை தரப்போது. அப்பா வழி பூர்வீகத்துல சொத்து வரப்போது. மீனராசிக்கு
மிக முக்கியமானது. உச்ச குரு என்பது 10ஆம் இடத்துக்கு அதிபதி உச்சமடைஞ்சிருக்கிற நேரத்தில் வக்ர சனி 10 பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு பட்டம், பதவி, பெயர், புகழ் உங்களை வந்து அலங்கரிக்கக்கூடியதாக இருக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் நினைத்த வெளிநாடு கனவு வெற்றி அடையும். வெளிநாட்டில் வேலை வேணும் அல்லது பிஆர் ரிலேட்டடாக பாதிப்பு இருக்குன்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் கவலையே படாதீங்க. இந்த பீரியட் அப்ளை பண்ண எல்லாமே கிடைக்கும். ஸோ ஒட்டுமொத்தத்தில் மீனராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 11 மாத காலமும் சரிதான். நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலம். தாராளமாக கண்ணை மூடிக்கிட்டு செயல்பாடுகளை தொடங்குங்க. ஒரே ஒரு வழிபாடு தான். சனி பிரதோஷம் எப்போ வந்தாலும் சரிதான், பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு நந்தியம்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணும்பொழுது உங்களால் முடிஞ்ச ஒரு படி பால் வாங்கி கொடுத்துட்டு ஒரு அருகம்பில் மாலையை போட்டுட்டு உங்கள் கையால் அள்ளி ஒரு 10 பேத்துக்கு தானத்தை எந்த ஒரு சுண்டலையாவது படைச்சு கொடுத்துட்டு வாங்க. ஜென்ம சனியால் ஏற்படக்கூடிய கர்ம வினைகள் அத்தனையும் தீர்ந்து உங்களுடைய வாழ்வு நிம்மதி, அமைதி, சந்தோஷத்தை நோக்கி போகும். ரொம்ப அற்புதமா சொன்னீங்க சார். ஸோ மீனராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் இல்லை, முடியலை, முடியலை அப்படின்ற மாதிரியான காரியங்கள் எல்லாமே இனிமேல் முடியும், எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம் வந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தபடியாக நம்ம ஹரிஷ் ராமன் அவர்கள்கிட்ட கேட்கலாம். நீங்கள் சொல்லுங்கள் சார், மீன ராசிக்கு அந்த ராசிலேயே சனி வந்து இந்த வக்ர பயிற்சி அடையிறதுனால எல்லாருமே அச்சப்படுறாங்க. ஐயோ அப்போ இன்னும் வந்துட்டு பிரச்சனைகளோ இல்லை வந்துட்டு துன்பங்களோ நிறைய ஆயிடுமோ, இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நடக்காம இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அதெல்லாம் இல்லை, நிறைய விஷயங்கள் நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதுக்கு மேலே ஆறக்கு ஒன்றும் இல்லை. அந்தளவுக்கு நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி பட்டுட்டாங்கன்னே சொல்லலாம். ஜென்மத்தில் சனி, அந்த சனி வக்கரம் அடைகிறது அப்படின்னு சொன்னால் பழைய ஆசைகள் எல்லாமே முடியக்கூடிய அற்புதமான தருணம்னு சொல்லலாம். வீட்டில் குழந்தை பிராப்தத்துலேருந்து கல்யாணத்துலேருந்து பெரும் பதவிகள்லேருந்து எல்லா விஷயங்களும் நடக்கும். மெயினாக அவங்க பசங்க நல்லா வளர்றதை பார்த்து பௌரிப்படையக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்க போகிறது. நிறைய பேருக்கு மெயினாக சொல்லணும்னா ஆண்டாள் திருவடி சரணம் அப்படின்னு சொல்லுவோம். டேரெக்டாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளை போய் பார்த்துட்டு வருவது பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். லைஃப்பில் உங்கள் பசங்களுக்கு குழந்தை பிராப்தாலினா ஆண்டாளை பார்த்தா குழந்தை பிறக்கும். அதே மாதிரி கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கல்யாணம் ஆகும். காதலன் காதலி விட்டு போயிருந்தாங்கன்னா அவங்களாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். மெயினாக கடன் தீரும். ஏகப்பட்ட லோடு இருக்குது, எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, நான் நைட் ஷிஃப்ட்டும் பார்க்குறேன், எக்ஸ்ட்ரா டைமும் பார்க்குறேன், இந்த ஓவர் டைமும் பார்க்குறேன், ஆனாலும் எனக்கு தூக்கம் இல்லை. ஓவராக வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனால நம்ம உடம்புல ஹார்மோனல் இம்பேலன்ஸு, டெஃபிஷியன்சி இதெல்லாம் நிறைய இருக்குன்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் அதெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பார்ட் பேமெண்ட் மாதிரி கட்டி நீங்கள் வந்து அந்த லோனை க்ளோஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகமாக இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த காலகட்டங்களில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது மீனராசியில் நிறைய பேர் சுய தொழில் தொடங்கக்கூடிய பாக்கியம். சனினாவே வேலைக்கான காரகன், சனி அப்படின்னு சொன்னாவே கர்மத்துக்கான காரகன். கர்மானா செத்து போனவன் அது வைக்கிறது மட்டும்தான் கர்மா கிடையாது. நீங்கள் புதுசாக ஒரு வேலையில் இறங்குறீங்க, புதுசாக ஒரு விஷயம் பண்ணுறீங்க, உங்கள் வீட்டில் இப்போ ஒரு குழந்தை பெரிய மனுஷியாகுது, உங்கள் வீட்டில் ஒரு பையனுக்கு யஜ்ஞோபவீதம் போடுறீங்க, இல்லை ஒரு பெரிய அளவுக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து நிச்சயார்த்தம் பண்ணுறது, கல்யாணம் பண்ணுறது, பேர குழந்தைகள் எடுக்கிறது, காஷி, கயா, ராமேஸ்வரம், பீமரத சாந்தி, இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்கள் வீட்டில் நடக்குதுன்னா அது 100% சனியின் தொடர்பு இல்லாமல் அது நடக்காது. இந்த காலகட்டங்களில் சனி வக்கரம் அடையிறதே பார்த்திங்கன்னா நட்சத்திரஸ்தானமே புதனுடைய நட்சத்திரம் தான். கண்டிப்பாக பெருமாள் கோயில் போகிறது பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். அந்த பத்ரி நாராயணன் வழிபாடு முடிஞ்சால் கேதார்நாத், பத்ரிநாத் இந்த மாதிரி இடங்கள்லாம் போயிட்டு வரும்போது பெரிய ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஃபேமிலி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நல்ல சந்தோஷத்தை முழுசாக திருப்தி அனுபவிக்கக்கூடிய அற்புதமான ஒரு கால சூக்ஷமம் இந்த சனி வக்கரத்தினால் ஏற்படும். நல்லா இருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய பதிவுக்கு. அடுத்தபடியாக மகேஷ் ஐயர், நீங்கள் சொல்லுங்கள், மீன ராசிக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் காத்துட்ருக்கு இந்த சனி வக்கர பயிற்சி மூலயமா? மீனராசி நண்பர்களுக்கு இந்த வித்தியாசத்தை வந்து எப்படி காமிப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 விதமான வித்தியாசம். யாரெல்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடி பாராட்டினாங்களோ அதே நபர்கள் 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ அவர்களை கொஞ்சம் தப்பாக பேசுவோம். யாரெல்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடி எதிர்த்து பேசினாங்களோ அவங்கெல்லாம் நல்லா பேசக்கூடிய காலம். இவங்க எல்லாத்தையும் பார்த்தாச்சு. லைஃப்பில் உடம்பு ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும், பண விஷயங்களில் கெட்டிக்காரத்தனமாக இருக்கணும், நம்ம ஹெல்ப் பண்ணி அடுத்தவங்களை வந்து ஜெயிச்சுட்டு போகிறோம். இப்போ நீங்கள் யாராவது மீட் பண்ண விட்டிங்கன்னா அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருப்பேன், இவர் சும்மா உட்காந்து பார்த்துட்டு இருப்பார். ஸோ இதெல்லாம் தவிர்த்துக்கணும். நம்பி ஏமாந்தது போதும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, எதிர்பார்க்கலாம். முதல் இவங்க வந்து பகவான் கிருஷ்ணருடைய அந்த வாக்குகளை கரெக்டாக கடைபிடிச்சானோ நல்லது. கடமையை செய், பலன் எதிர்பார்க்காது. பாட்டுக்கு கடமையை பண்ணிகிட்டே இருக்கணும். இவங்களுக்கு எப்படி அப்படின்னா எங்கேயாவது ஒரு காடு, மலை, மனிதர்கள் இருக்கக்கூடாது. அந்த இடத்துல போய் ஓன்னு அழுதா எப்படி இருக்கும், அந்த மாதிரி கத்தி அழுகலாங்கிற ஒரு எண்ணம் மனசில் அப்பப்போ தோணி மறையும். சில விஷயம் சொல்லவும் முடியாது, முழுங்கவும் முடியாது, அது போன்ற கவலைகள் அப்பப்போ வந்து போகும். ஆனால் குரு நன்னா இருக்காரே, அப்படி போகும்போது பாதியில் யாராவது கூப்பிட்டு என்னாச்சு, என்ன பிரச்சனைங்க, இல்லைங்க நான் தனியாக ஒரு இடத்துக்கு இல்லை என்ன விஷயம் சொல்லுங்கள்,
அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து அவர்களுக்கு யாராவது மூலமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிரயாணங்கள் அதிகரிக்கும், அலைச்சல்கள் அதிகரிக்கும், சில குறை சொல்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. ரொம்ப பிரபல்யமாகறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் மனசில் அப்பப்போ தோன்றி மறையும். சனி பகவானால் இருந்த உடல் பிரச்சனைகள் கொஞ்சம் குறைஞ்சிடும். சோம்பேறித்தனம் உங்களை விட்டு போயிடும். சில நேரங்களில் பார்த்துட்டீங்கன்னா தாய் தந்தையர்கிட்ட கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே சில கருத்து வேறுபாடுகள் வரும். ஆனால் குரு 5ல் இருக்கங்காட்டி ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டாங்கன்னா நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். மீன ராசி அன்பர்களுக்கு குழந்தை வரம் உண்டு. 12 ராசிகளில் பாத ராசின்னு சொல்லுவாங்க. காலபுருஷ தத்துவத்தில் 12ஆம் இடத்துக்கு உண்டான ராசி. கொஞ்சம் விரயங்கள் பண்ணுறது, ஒவ்வொரு சனிக்கிழமை தான தர்மங்களை பண்ணுறது, முடிஞ்ச திருநள்ளாறு போயிட்டு வர்றது, குலதெய்வ வழிபாடு பண்ணுறது, இதே போன்று பார்த்துட்டீங்கன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுறது, இது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் சனி வக்ர பலன்களை நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு ராசிக்குண்டான கோயில் தெய்வ வழிபாடை நம்ம வந்து இருந்தோம். நேரம்னாலே அது ரொம்ப முக்கியமானது ஜோதிடர்களுக்கு. எல்லோரும் ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய பிஸி ஸ்கெட்யூல் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க கூட உட்காந்து இந்த மாதிரி ராசி பலன் பேசுகிறது அற்புதமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது. அதே மாதிரி கேள்வி ரொம்ப அற்புதமாக, நீங்களும் ரொம்ப அற்புதமான கேள்விகள்லாம் கேட்டீங்க. பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கும் இதனுடைய நிர்வாகத்தினருக்கும் கேமராமேனுக்கும் இதுக்கு ஸ்பான்சர் பண்ணுறவங்களுக்கும் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி அவங்க சார்பாக கேட்டுக்கிறேன். உங்களுக்கும் மிக்க நன்றி. வந்தமைக்கு, பிஹைண்ட் பக்திக்கு வந்தமைக்கும் 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றத ரொம்ப பாசிட்டிவா எடுத்து சொன்னதுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள் சார். தேங்க்யூ. பிஹைண்ட் பக்தி வழங்கும் சனி வக்ர பெயர்ச்சி பலன்கள் 2026. டைட்டில் ஸ்பான்சர் காட்டன் ஹவுஸின் ஆடி டபுள் கொண்டாட்டம். காட்டன் ஹவுஸ் திருவான்மையூர் மற்றும் இப்பொழுது OMR காரபாக்கத்தில். புதுசா இன்னும் பெருசா மிக பிரம்மாண்டமாய். லொகேஷன் அண்ட் ஃபர்னிச்சர் பார்ட்னர் லாவிஷ் ஃபர்னிச்சர். 20 வருஷமா நீங்க திருவான்மியூர் காட்டன் ஹவுஸுக்கு கொடுத்துட்டு இருக்கிற ஆதரவை இனி OMR காரப்பாக்கத்திலையும் தொடர்ந்து கொடுக்கணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.